லதா ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, விஜய் வந்து சிஎம் ஆனது வந்து ரஜினி சாருக்கெலாம் ஒன்றும் பொறாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அவங்க சொன்னதை? இல்லை, அவங்க வந்து மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை, குறிப்பாக அவர் ஒரு இயக்கத்தை அறிவித்த போது அன்றைக்கியே அவங்க அறிவித்ததுனால பாருங்கள், விஜய் சிஎம் ஆகிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் கட்சி அறிவிக்கிறாரு, லதா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு ஒரு இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசியல் ஆசை வந்துடுச்சு. எல்லாரும் விஜய்க்கு எதிராக வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பார்த்து எல்லாரும் வந்து அரசியலில் குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. எங்கள் இந்த மக்கள் மேடம் தான் இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல, நான் ரொம்ப காலமாக இதை வந்து மக்களுக்கு நல்லதை பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த மார்ச் மாதம் வள்ளுவர் கோட்டத்தில் கூட இதனுடைய இனாகரேஷன் விழா நடந்தது. நான் வெளியிடும் போது அண்ணாமலை அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதனால் வந்து இது ஒரு பெரிய கோஇன்சிடென்ட் ஆகிப்போச்சு. மற்றபடி எனக்கு அரசியல் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணோம். என்னுடைய கணவரும் நடிகருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாநில மக்களுக்கு நல்ல ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதற்கு இந்த மக்கள் மேடை ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் ஒரு சேனலில் இந்த நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டிருக்காங்க, விஜய் மீது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமையா அப்படின்னு கேட்டபோது, அவர் தலைமை பண்பு கொண்டவர், அப்படி யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இதெல்லாம் வேணும்னே வந்து நீங்கள் எழுதுறது பேசுகிறதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் அப்படியாப்பட்டவர் கிடையாது. அப்படி பொறாமப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் நினச்சிருந்தா எப்போ முதலமைச்சர் ஆகிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. அதை